ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவராக இருக்கிறார். இன்றைய நாட்களில் ஜனங்களை பார்க்குறோம், எங்கே போனால் காரியம் வாய்க்கும், யாரிடத்துல போனால் எனக்கு காரியம் சம்பவிக்கும், யாரிடத்துல தேடி போனால், யாரை நாடி போனால் உயர்வில் இருக்கிறவங்க, பெரும் பெரும் பதவியில் இருக்கிறவங்கள போனால் காரியம் வாய்க்கும் என்று நினைக்கிறார்கள். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நிறைய பேருக்கு காரியமே, நான் செய்கிற காரியம் வாய்க்க மாட்டேங்குது, எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், நான் செய்கிற காரியம் கைக்கூடி வரமாட்டேன்றதுக்கான முதல் காரணம், உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ரெண்டாவது, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா அவரே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். உன் வழின்னு சொன்னால் வாழ்க்கை, உன் வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீதியின் பாதையில் வாழ வேண்டும், பரிசுத்தமான பாதையில் வாழ வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும்னா உன் வாழ்க்கையை தேவனுக்கு டோட்டலாக நீ ஒப்பு கொடுத்து அவரை நம்ப இருக்கும்போது அவரே காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவை பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை நம்பி இருக்கும்போது உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்து கொண்டு பாரு, உன் பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன் வழி தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை கர்த்தர் ஒப்பு கொடு. வாழ்க்கையில் எந்த இடத்துல தவறு இருக்கிறா, எந்த இடத்துல இடறி இருக்கிறா, எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது, வெளிப்புற பாவங்கள், ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், ஏன் காரியம் வாய்க்கப்பட மாட்டேங்குது, நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய். எரேமியா 4:1 சொல்லப்பட்டிருக்கு, ஏன் நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய், நீ ஏன் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய். தேவப்பிள்ளை, கர்த்தர் பக்கம் திரும்பும்போது, உன் வாழ்க்கை கர்த்தர் கரத்தில் ஒப்புவிக்கும் போது அவரே நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருந்து பாருங்கள், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் இருக்கிறார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை சார்ந்ததுனால்தான் அவர் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? யோசேப்புடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அவரை சார்ந்து அவன் போத்திபார் வீட்டில் இருந்தாலும் கர்த்தரை நம்பினான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது, குழியில் இருக்கும்போது கர்த்தரை நம்பினான். நிச்சயமாக கர்த்தர் அவனை கைவிடலை. அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணார். உங்களுடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் கைக்கூடி வரணும்னு சொன்னால் நிச்சயம் உங்கள் வழியை, உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவரை நம்பிக்கையாக இருந்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவதற்கு நிச்சயமாக இருக்கிற ஒரு தாமதமாகி கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கிறேன், ஆனால் இன்னும் காரியம் கைக்கூடி வரமாட்டேன்னு இருக்கலாம். நிச்சயமாக ஏற்ற காலத்தில் கர்த்தர், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், அந்த காலத்தில் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். அது ஆச்சரியமாய் அதிசயமாய் இருக்கும். அப்படியே செய்து உங்களை நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய எந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் வழியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. என் வழி தவறி போய் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் உணர்த்தி வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நல்வழியில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. தீமையான பாதைகளை விட்டு நல்வழி நீ காண்பிக்கல பாதையில் நடந்து உண்மையில் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாக அவரே காரியங்களை கைக்கூடி வர பண்ணுகிறப்பா. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்று ஆண்டவர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.